பாட்டுட்டு எடுத்துட்டு அப்படியே அப்படியே பாடிடலாம். நிமிர்ந்து போடுற காணிக்க. அதனால் நான் சொன்னேன், அதை மனசில் வச்சுங்க. இங்கே டோக்கும் சரக்கு வரவே முடியாது. அப்படி சப்போஸ் ஒரு 10 ரூபா காயின் இருந்தால் தயவு செய்து நீங்கள் வச்சுங்க. இந்த பக்கம் வாங்க பின்னாடி நான் ஒரு 100 ரூபா தரேன். அந்த 10 ரூபா எனக்கு வந்து 100 வாங்கிட்டு குறைஞ்சது 100 ரூபா போடும். ஏன்னா இந்த சபையின் காரியங்கள் நிறைய நம்ம ஏசி வாங்க போகிறோம். ஏசி இது ஃபுல்லாக அடைச்சிட்டு அடுத்த வாட்டி வரும்போது சொல்லுவோம் ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு குடு குடு குடுன்னு இருக்கணும். அதே சொல்லணுமா? ஏசி சர்ச்சில் தான் ஏசி போடுவாங்களா? நம்மளும் போடுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. நிதி இல்லை, நீதியை தேடுங்க. அதே பின்னாடி ஏசியம் போடுவோம். ஆமென். அதனால் நீங்கள் போடுற காணிக்கை பொறுத்து தான் நாங்கள் ஏசியா இல்லை ஓசியான்னு பார்க்கணும். இல்லை நாங்கள் குடிக்கணும் காசிக்கு போக வேண்டியதான் சன்னியாசி நாங்கள். அதனால் காணிக்கை இருக்கிறதுல உகந்த காணிக்கை முடியல இருக்கும்ல, அந்த காணிக்கெல்லாம் ஓரமாக வச்சுக்கணும். இன்னைக்கு ஸ்பெஷலாக ஆகும் இல்லை, ஸ்பெஷல் மீட்டிங். நீங்கள் உங்களை வளர்ச்சிக்காக நான் பேசுகிறேன். சரியா? பால் தங்கியா தெரியுமா? யாருக்கும் தெரியும். பெங்களூர் பட்டணத்தில் ஒரு பாஸ்டர். அவர் சர்ச்சு பயங்கர பெருசு, பயங்கர கூட்டம் வரும். அவர் எக்ஸ்டெண்ட் பண்ண ரூமுங்க. இந்த ரூமு எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கு 20 லட்சம் தேவைப்படுது. யாராவது ஒரு 20 பேர் கை தூங்க 40 பேர் தூங்குவான். ஏப்பா 20 பேர் கவனிப்பான். 20 பேர் தேவைப்பா கை தூக்குங்க அப்படின்னு 20 பேர் அன்ஃபிட் பண்ணி 20 பேரை செலக்ட் பண்ணுறாரு. உண்மையில அந்த 20 பேர் அட்ரிபியூஷன் வந்து கொடுப்பான் ஆண்டவர். எதுக்கு? இன்னொரு ரூம் கட்டுறது. அதுபோல் நம்ம இந்த தகரத்தெலாம் எடுத்துகிட்டு சீலிங் பண்ணணும், தளம் போடணும். ஆமென். அல்லேலூயா. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலை கீழ்த்து கொட்டை கட்டுவாங்க சிபிஎம். அவங்க சொன்ன பிரச்சனை அந்த நல்லா நம்மளாம் வந்து ஆதிவாசிகள் மாதிரி அங்கங்கே இருந்துட்டு அப்பப்போ கிச்சன் போகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னவங்களே இப்போ எப்படி நம்ம வராங்க? காங்கிரீட்டில் போடுறாங்க. எண்ணி போச்சு. இனிமேல் ஆண்டவர் லேட்டாக தான் வருவார், நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு ஆராதிக்கலான்னு. அது இல்லையா? அதனால் நம்மளும் ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. யார் சிறப்பு பாடல் பாடுறவங்க முன்னாடி விடாங்க இல்லையா? யார் பாடுறீங்க? பாட்டு நீங்கள் அந்த பாட்டை அப்படியே பாடுங்க. நானே பாடுவா? ஆமாம். அல்லேலூயா. நல்ல ஒரு வாய்ப்பு. ஆமென். சரி, என்ன பாட்டு பாடலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு உங்கள் கூட சேர்ந்து நானும் பாடு. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு என்ன பாட்டு பாடுங்க? இருக்குமா? சொல்லுங்களா? எல்லாம் மௌனமாக பாட தெரியாதா? அது இவங்கள பார்த்தா சொல்கிறீங்க. நான் வந்ததுலேருந்தே ஒருத்தரா பாட்டு பாடி நானே அங்கேயே சோட்டு உட்காந்தேன். இவங்க பார்த்தா அப்பா இருக்காங்க, அவங்களுமே பாட்டு பாடுறது இருந்துங்க. அல்லேலூயா. ஆமென். சரி, ஒரு சின்ன பாடல் ஒன்று பாடலாம், ரொம்ப பேசலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் ஆராதிப்பேன்.
விசாரணைக்காக நமக்குள்ள பிரதம பேராயர் ராகி ஐயாவுடைய மனைவி வந்து முன்பாக இருப்பார்கள். பேராயர் மக்கள் கை தட்டி வரலாம். ஜெபித்து சோதராண்டவர் ஆமாண்டவரே நீயும் கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்னவர்கள் சபா ஒவ்வொரு ஆசிரியர்களாக அவரை களஞ்சியங்களால் நிரந்தரப்பட்டதாக சபா ஆசிரியர்கள் நிறுவனங்களாக அவர் இருக்கிறவர்களாகவே பணத்தின் பலவழியை திறந்து இடங்களாக அநேக ஆயிரமாய் பெருகுவாய் என்று சொல்லியிருக்காங்க. அநேக ஆயிரமாய் சபா அவரை ஆசிரியர்களாக அவர் இருக்கிறோம். சபா ஒவ்வொரு கடமையை கனப்படுத்துகிறார். சபா சோதரன் 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 கர்த்தாவே சபா அவருடைய சபா ஆசீர்வாதத்தை பணத்தை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் சபா அபரிதமா ஆசிரியர்களாக சொல்கிறோம் ஐயா. சபா வசிந்து நல்லது அவரை கூறத்தக்கதாக சபா ஆசிர்வாதத்தை அவரை பெற்று செல்கிறாங்க. ஜெபம் பண்ணுகிறோம். சரியா? ஓகே. இப்போ வல்லமை பற்றி பேசணும். இயேசு கிறிஸ்து அவர் பாடி தொட்டா பையன் உட்காந்தான் இல்லையா? அதுக்கு என்ன சொன்னோம்? ஒரு கூடிய தொட்டா கூண்டு வந்தது இல்லையா? ஒரு அம்மா 12 வருஷமா உதவ போகலையா? 12 வருஷம் சொல்லி முடிச்சிடறாங்க. அவங்க எங்கெங்கேயோ போனால் ட்ரீட்மெண்ட் ஒன்றாங்க. ஒரு அக்கா சொல்கிறாங்க, ஜீசஸ் ஒருத்தர் அங்கே போய் ஜெபம் பண்ணால் சரியாயிடும். அவங்க எங்கே போகிறது? கிரௌடு பயங்கரமாக அது கூட்டம். அந்த அக்கா எப்படி டக்கர் அடிச்சு உள்ளே போய் என்ன பண்ணிச்சு, ஜெபம் பண்ணிடலான்னு போய் நிற்கலான்னு உள்ளே போகுது, முடியல. அவ்வளோ கிரௌடு. அந்த அவர் போட்டு வஸ்திரத்தை ஆணையை தொட்டாங்க ஒரு மணியில. வல்லமை வாய்ந்தது. அல்லேலூயா. வல்லமை வந்து பாய்ந்து வல்லமை பாய்ந்தா? ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ அந்த வல்லமை இந்த இடத்துல இருக்குதா இல்லையா? இருக்கு. ஆமென். அவங்க தொட்டது யார்? திருப்பி பார்த்து எனக்கு தொட்டையா எல்லாம் பார்த்து விட்டுக்கிறோம். அது இல்லடா பேசுகிறது, அது இல்லடா எனக்கு தொட்டது அப்படி இல்லடா. யாரையா ஃபஸ்ட்டாக தொட்டாங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கு. அந்த அம்மா ஏன்னு சொல்லுது, நான் தொட்டாங்க என் உதவி போட்டு நின்றுச்சியா சாட்சி தராம இருந்து நான் தான் தொட்டையா ஜபம் கூட படிக்கல. தொட்டாங்க அவங்க வந்து ஒன்று அவர் தொடணும் கூடிய தொட்டார் இல்லை எங்கள் அம்மா தொட்டாங்கல்ல அந்த மாதிரி டச் பண்ணி எல்லாம் வச்சுருக்கீங்களா? ஆமாம். அப்போலாம் பட்டு அழுக்குங்க இப்போலாம் டச் அது மாதிரி. இப்போ ஆண்டு ஒன்று டச் பண்ணணும், இல்லைன்னா நீ அவர் டச் பண்ணணும். சொல்ல புரியுதா? நீங்கள் ஆண்டு டச் பண்ணணும், இல்லை நான் அவரு உங்களை டச் பண்ணணும். ஆக மொத்தம் ஒரு டச் ஆகணும் இல்லையா? அது வந்து இப்போ இன்னும் 3 நிமிஷம் தான், 2 நிமிஷம் போயிடுச்சு. 3 நிமிஷத்தில் கர்த்தருக்கு அல்லேலூயா. ஆமென். எல்லாம் அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் கையை தட்டி கர்த்தரை மையப்படுத்தி எனக்கு தொடுங்க தொடுங்க பர்வதாக்கி இறந்துட்டோம். எங்களும் தேவன் பால் பொங்கி வடியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாமல் என் உள்ளம் பொங்குதே, உள்ளம் பொங்கி 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 பொங்கி. சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். உன் பாத்திரம் நிரம்பி வழி முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். 2 எஜமானுக்கு ஒரு ஊழியம் செய்ய முடியாது. முதல் எஜமான் மேலே இருக்கிறார், அடுத்தது தள்ளப்பட்ட பிசாசு ஒரு எஜமானாக இருக்கும் இல்லையா? 2 பேர் ஊழியம் செய்ய முடியாது. இப்போ பின்னாடி பிசாசு என்ன பண்ணுறான்? வேப்ப மரத்தில் பேர் ஆணைங்க எங்கேயும் அவன் அங்கேருந்து கவனிக்கிறான். இவங்க என்ன பாடுறாங்க, என்ன செய்யறான். நம்ம பொய்யா பாட்டு பாடிங்களோ அவன் சிரிக்கிறான். வேப்ப மரம் ஆடுங்க சிரிக்கிறான். ஏசாமி தலை கவனிச்சிட்டாரு. வந்து என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி விடுது, இயேசுனை ரட்சித்தால் ஆடி பாடிக்கலாம். ஆடி மாசத்துல கூட நீங்க என்ன ரட்சம்
ஆடி பாடு அங்க ஒருத்தர் ஆடிந்தார். எல்லாரும் தேர்ந்து வீட்டு எதுவும் வைப்பா லாஸ்ட் பையப்பா அவங்க ஆடு மேய்க்க அனுப்பிடுறேன். அவங்க வந்து நாங்க ஆடு மேய்க்கல ஆடு மேய்க்கு விட்டு டான்ஸ் ஆடுங்க. யோ இதான் உணவா நல்லா 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 டான்ஸா இருக்கா உட்கார வச்சு இந்த சேர்ல எண்ணெய் ஊற்றி நீதா ராஜான்னு சொல்லுங்க. நீதா ராஜா எவ்வளவு படிக்கிறாரு படியில எனக்கு தேவையில்லை. நீதா ராஜா ஆண்டவர் படிப்பும் திறமை எல்லாம் குப்பை. யார் ஆராதிக்கிறீங்களோ அவங்க ஆண்டவர் உயர்த்துவார். ஆமாவா அல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆராதிக்கணும். ஆராதிச்சாதான் ஆண்டவரோட அபிஷேகம் பண்ணுவார். பேதுரு ஃபர்ஸ்ட் போனார் கடல்ல, ஒரு மீன் கிடைக்கல, வந்துட்டார். ஒரே ஒரு மீன் இருந்தது வழியில், அது பைபிள் எழுதல. என்ன மீன்னா செல்ஃபிஷ், சுயநலம். அதான் செல்ஃபிஷாக இருந்தார். அதுக்கப்புறம் உணர்ந்தார். ஏசிஸ் மறுபடியும் வராரு. நம்ம மீன் பிடிக்க போலாமா, வாப்பலாம், ஆழத்தில் போடு, வலையை போடு. வலை கிழியுது. அதே போட்டு அதே வலை அதே கடலை கிழியுதுங்க. வலை வாயா வாயா எல்லாம் வேஸ்ட்டாக கேட்போது. வலையிலேருந்து போட்டில் ஃபுல்லாக நிரம்பி கேட்போது. நம்ம பாக்கெட்டு நிரம்பி அட்டன்னு கொடுக்கணும். அந்த ஆசீர்வாதம் எப்போ வரும்? ஏசிஸ் போனதில்ல படையில போன உடனே ஃபஸ்ட்டு போன ஷிப்பு கருண் ஷிப்பு, ரெண்டாவது போன ஷிப்பு ஒர்ஷிப்பு. ஏன்னா இவர் என்ன பண்ணுற, ஏசிஸ் வந்த உடனே ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏசு அப்படி வாங்கி மீன்லாம் உள்ளவாடா வலையை கிழியத்தக்க மீன்லாம் உள்ளவான்னு சொன்னோம். வலை கிழிது வாங்கி கிழிதுங்க இல்லையா? அப்படி ஒரு ஆச்சரியமாக நடத்துகிறோன்னா முன்னாடி போனது வெறும் ஷிப்பு, ரெண்டாவது போனது ஒர்ஷிப்பு. அதனால தான் ரொம்பிச்சு இல்லையா? அதனால இன்னைக்கு ஒரு ½ hour லேட்டாக போனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஓட்டி ஓவர் டைம் அவன் வேலை செஞ்சுட்டு ஓட்டி இருப்பான். ஆனால் அவன் போட்டியே காணாது போகுது. இன்னைக்கு நம்ம ஓட்டி இல்லையா? ரைட்டா? சரி, இப்போ நான் சொல்கிறத கவனமாக வச்சுக்கோங்க. ஆடி பாடுவேன் அப்படின்னு தான் நீங்கள் உடனே ஒரு டான்ஸ். இந்த பாட்டு தென்மன் சேரம் பார்க்குறீங்க, வயசு வந்து 82 பார்ப்பாங்க. அவருக்கு இருக்கிற வயசுன்னு இருக்குமா தெரியல. அவர் ஆடி பாடுவேன் அப்படின்னு ஆடுகிறார். எந்த மீட்டிங் வச்சாலும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இப்போ தானே அவர் ஏன் பிரசங்கம் பண்ணுறாரு? 24 பாட்டு பாட்டி இறங்கிறாரு. பிரசங்கம் இதான் ஏன் பிரசங்கம்? அது இல்லைங்க, அதுலேயே பிரசன்ஸ் நிறைவுறாங்க. வசனம் எல்லாம் வசனம் நிரம்பி பாடுது. ஆமென். அதனால வெளியே பிசாசு பார்க்கணும். நாங்கள் பாடுவோம், நீங்கள் ஆடணும், பிசாசு ஓடணும். சொல்லுங்க புரியுதா? 3வது ஸ்டெப்பு லெவல் வந்து இந்த கூடாஞ்சேரி இந்த பக்கம் முடிச்சுது, இந்த பக்கம் திண்டிவனம், இந்த பக்கம் படப்பை, இந்த 4 சைடில் கொள்ளை உள்ள பிசாசு, இந்த எல்லையில் இருக்கிற பிசாசு எல்லாம் ஓடணும். தற்கொலை ஆவி, குடிவேலை ஆவி எல்லாம் ஓடணும். நீ ஆடணும், நான் பாடணும், அவன் ஓடணும். அல்லேலூயா. ரெடி 1 2 3. இன்னும் தேவன் பொங்கி வழியில் யாரும் பாடுறா அழுத்த சுத்தமா அடிப்பா பேண்டு அடி. ஆடி பாடுவேன்னு அந்த மெட்டு வந்த உடனே ஆடணும்னு சொன்னேன். தமிழ்ல தான் சொன்னேன் இல்லை, அவன் பின்னாடி கலர் போக விட்டுருக்கு டான்ஸ் ஆடுங்க. இங்கே புகைலாம் வானான்னு சொல்கிறோம். நம்ம புகைலாம் கலர் லைட்லாம் போட்டு கலர் லைட் போட தான் ஆடுவீங்களா? இல்லை, சன்லைட்லேயே நாங்கள் ஆடுவோம். ஏசப்பா சன்னு, நாங்களாம் அவங்க பிள்ளைங்க சன்னாக இருக்கிறோம். அங்கே இல்லையா? ஆமென். சின்ன வெளியே போனால் சன்னு உள்ளே வரணும். ஆமென். சின்ன பாவம் வெளியே போகணும். கையை தட்டி நீ அடிக்கிற அடி கையில் கை காலத்தோடு மெத்தாலத்தோடு ஆராதிக்கும் போது பிசாசு ஓடணும், தலைவலிக்க ஓடணும். எஸ், என்னுள் நம் தேவன் பொங்கி வழியுதே நான் ஆடி பாடுவேன்.
இந்த பாத்திரம் நிரம்பி வழியணும். அவர் சொல்றாரு, சத்துருக்கு முன்பாக ஒரு பாத்திரத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், அந்த பாத்திரம் நிரம்பி வழியணும், ஓவர்ஃபுல் ஆகணும். தூங்கி வழியணும்.